ஹே காய்ஸ், மார்னிங் வாக்கிங் போயிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெக்கத்லான் தான். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஓஎம்ஆரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எதுக்கு போயிருக்கோன்னா டடா ஷூ வாங்குறதுக்காக போயிருக்கோம். ஸோ வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல ஷூ வேணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் போன இடம் தான் டெக்கத்லான். என்னோடய சைஸ் வந்து 42 தான். ஸோ உமன் செக்ஷனில் இருக்க 42 ட்ரை பண்ணேன். எனக்கு ஃபிட்டாக இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்னும் சாக்ஸ் போட்டேன்னா இன்னும் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ மென் செக்ஷனில் போயிட்டு 43 எடுத்தேன். எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ பில்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு மஜாவாக வாக்கிங் போயிட்டேன். இனிமேல் யாராலையும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு, யாராச்சும் அடிக்கிற வெயிலில் டீ குடிப்பீங்களா? நாங்கள் குடிப்போம் கிடையாது, என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு 1:30 மணி இருக்குங்க, ஓகேவா. மவுண்ட் பில்லாவில் ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லன்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி வேலை இருந்துச்சு, கிண்டி வரைக்கும் போகிற மாதிரி. அதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டு கத்திப்பாரான்னு போகலான்னு நாங்கள் போனோம். குர்த்தி செட் வாங்கலான்னு இந்த ஷாப் பார்த்தோம். 3 பீஸ் செட்டு. ஸோ எவ்வளோ காஸ்ட் வந்துச்சுன்னா 1500 வந்துச்சு. ஸோ இங்கே என்னென்னா ஒரு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். 1500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கார்டு போட்டிங்க அப்படின்னா 3% ஜிஎஸ்டின்னு சொன்னாங்க, 45 ருபீஸு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க, நம்ம ஆல்ரெடி பார்கெயின் பண்ணி தான் வந்துட்டு ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அவர் என்ன திரும்ப பண்ணிட்டார், உஷாராக கார்டில் வந்துட்டு 1545 என்டர் பண்ணிவிட்டு தலைவர் வந்து டேப் பண்ணிட்டார், ஓகேவா. அதை எங்கிட்ட காட்டவே இல்லை. அப்புறம் நான் மிஷினை பார்க்கும்போது தான் தெரியுது 1545 அது என்டர் ஆகிருக்கு. நான் கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு ஆமாம் மேடம், நான் சொன்னேன்ல ஜிஎஸ்டி வந்துட்டு 3% அதை தான் என்டர் பண்ணியிருக்குன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொன்னார். பயங்கர கடுப்பாயிடுச்சு. அப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டோம். அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பலை. ஜிபே நம்பரு கொடுங்க, நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்ற மாதிரி ஒரு அங்கிள் சொன்னார். அந்த கடையில் இருக்க அங்கிள் தான். அதுக்கப்புறம் சரி வேணாம், ஆர்கியூ பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் மணி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து அப்புறம் லெஃப்ட் ஆகிட்டோம். ஏன்னா பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். சில் பண்ணலான்னு போனோம், அங்கே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். டெய்லி நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ அதை குட்டி கிளிப்பாக எடுத்து ஏன் வந்துட்டு vlog மாதிரி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்காக ட்ரைபாட் தேடிட்டு இருந்தேன். இந்த ட்ரைபாட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. பட் வாங்கினேன், எனக்கு ஃபிட்டாக இல்லைன்ற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா vlog பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி மற்றவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்துட்டு நாட் ஓகேவாக இருந்துச்சு. இது வந்து மேக்னெட்டிக், இது ஃபோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், ரொம்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ஒன்று வாங்கிட்டேன். அது நான் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரதே வந்துட்டு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று பைக்கில் போகலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்மளோட 4 வீலர் எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டுமே வீட்டில் இருக்குன்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ரீசெண்ட் டேஸில் என்னாச்சு அப்படின்னா, நான் எம்டிசி பஸ்ஸில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு 1 hour போல் பஸ் வரவே இல்லை. சரின்னு ரேப்பிடோ புக் பண்ணேன். அப்புறம் அந்த அண்ணாக்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன், அண்ணா இந்த பஸ்ஸு இந்த ஏரியாவுக்கு வருமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அந்த பஸ்ஸு ரொம்ப ரேர்மா, அதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு. ஆமாம், நான் 1 hour வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க, ஏம்மா லைசன்ஸ்லாம் நீ இன்னும் எடுக்கலையான்னு கேட்டாங்க. இல்லை இருக்குது, 2 வீலருக்கும் இருக்குது, 4 வீலருக்கும் போட்டு இருக்குது என்கிட்ட அப்படின்னா. அப்புறம் அவர் வந்து சிரிச்சிட்டு, அப்புறம் என்னம்மா தைரியமாக எடுத்து ஓட்ட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு கார் லைசன்ஸ் எடுத்தேன். ஸோ கற்றுக்கிட்டேன், நல்லா ஓட்டினேன். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஃபியர் அதிகமாகிடுச்சு. இப்போ திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்து எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபியராக இருக்குது. அப்புறம் அந்த அண்ணாட்ட கேட்டேன். அதனால் வந்துட்டு நீ எடுத்து ஓட்டிட்டேன்னு வச்சுக்குவேன், இதுக்காடா பயந்தோம் அப்படின்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா பேசினாங்க.
எனக்கு வந்து மார்னிங் வந்துட்டு ஒரு 10 o'clock ரொம்ப அப்செட்டாக ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம் ஆஃபீஸ்க்கு. அந்த அண்ணா வந்துட்டு பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. இது வந்து அன்னோன் பர்சன் தான். இப்போ நிறைய பேர் வந்துட்டு பொண்ணுங்க ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் கலாய்க்கிறாங்க. ஆனால் இந்த அண்ணா பாருங்களேன், ரொம்ப கேஷுவலாக அவ்வளோ பாசிட்டிவ் நோட்டோடு சொல்கிறாங்க, நீ எடுத்து சும்மா ஓட்டுமா, என்னம்மா ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசினார். எனக்கு வந்து அந்த டேவே வந்துட்டு ஹி மேட் மை டே அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த மாதிரி பீப்புள்கிட்ட வந்துட்டு பேசும்போது தான் வந்துட்டு நிறைய விஷயம் தெரியுது. நான் மோஸ்ட்லி அன்னோன் பீப்புள்கிட்டலாம் வந்துட்டு ஆட்டோ ஏறுறோன்னா அமைதியாக உட்காந்துருப்பேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேசு, பீப்புள்கிட்ட பேசு, அப்போ தான் வந்துட்டு உனக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். உனக்கு வந்து லைக் நாட் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீ அங்கேருந்து லெஃப்ட் ஆயிரு, பேசாத, குவைட் ஆயிரு, பட் வந்து நீ பேசி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய விலாக்ஸ்லேயும் வந்துட்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்லா பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட்டு சண்டேனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், பிரியாணி பண்ணுவோம். பிரியாணி ரெசிபி வந்து என்னோடய சிஸ்டரோடது. மேடம் வந்து பயங்கரமாக பிரியாணி பண்ணுவாங்க. வீட்டில் எப்பொழுதுமே வந்துட்டு 2 பேர்த்தில் அக்கா தங்கச்சி 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க குக்கிங் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து என் தங்கச்சி நல்லா பண்ணுவாள். ஒரே ஒரு டிஷ் தான் பண்ணுவாள், மற்றபடி எதுவும் பண்ண மாட்டாள். என்ன பண்ணுவான்னா பிரியாணி மட்டும் பண்ணுவாள், நல்லா பண்ணுவாள் அவள். நான் வந்து பிரியாணி தவிர எல்லா விஷயமும் நல்லா பண்ணுவேன். ஆனால் எனக்கு அந்த பிரியாணி மட்டும் நல்லா ப்ராப்பராக பிரியாணி மாதிரி வராது. சம்டைம்ஸ் வந்துட்டு குழஞ்சி போயிடும், அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கும். ஆனால் அவள் வந்து எவ்வளோ டைம் பண்ணாலுமே அந்த உதிரியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுவாள். எப்படி பண்ணுறானே தெரியாது. நானும் அவள்கிட்ட கேட்பேன், இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாள். ஆனால் எனக்கு அப்படி வந்ததே கிடையாதுங்க. மேபி ஒரு சிலரோட கைப்பக்குவமாக என்னன்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் நல்லா வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அதையும் வந்துட்டு விலாகாக எடுத்து நான் போடுறேன். அவள் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் போடுவாள், நிறைய அது இதுன்னெலாம் போட மாட்டாள். ரொம்ப சிம்பிளாக இன்க்ரீடியன்ட் போட்டு நல்லா கரெக்டாக பண்ணிடுவாள், சூப்பராக பண்ணுவாள். அது டேஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு அவளோட பேர் வச்சு பிரியாணின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவள் அப்படி தான் கூப்பிடுவாங்க. மேடம் வந்து ஃபேமஸ் ஃபார் பிரியாணி, அமேசிங்காக பண்ணுவாங்க அவங்க. சண்டே ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குறதுக்குனே சண்டே வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியே வந்துட்டு தோணும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அப்பாவோ அம்மாவோ வீடை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க சண்டே அன்றைக்கி. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. சண்டே மார்னிங் நாங்கள் தூங்கிட்டுருப்போம். எங்களை டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் டாடி வந்து பொறுமையாக ஒரு திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. இப்போது அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு நானும் சேஞ்ச் ஆகிட்ருக்கேன். சண்டே காலைல ஆனால் போதும் எழுந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அது முடிகிற மாதிரியே தெரியல, ஏதாச்சும் ஒன்று க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். மேபி வந்துட்டு அந்த ஜீனாக கூட இருக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வீடு வந்து குப்பை மாதிரி இருக்கும். என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் வீடு எப்படி தெரியுமா இருக்கும், குப்பை மாதிரி இருக்கும். இந்த பள்ளிக்கரணையா அந்த ரோட்டில் ஒரு குப்பைமேடு பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி தான் எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருக்கும் வீடு. ஆனால் வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருக்கும், அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடை பார்க்கும் போதே. அந்த மாதிரி தான் இப்போ நான் சேஞ்ச் ஆகிட்டேன். பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, டெய்லி வந்துட்டு திங்ஸ் எங்கே எடுக்கிறோமோ அங்கேயே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சில ஹேபிட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்போ மேரேஜ் ஆகி வந்தேன் அப்படின்னும் அந்த டிசிப்ளினே அப்படியே போயிடுச்சு. எங்கேயாச்சும் எடுத்து எங்கேயாச்சும் வைக்கிறது, காலையில் எழுந்து தேட வேண்டியது, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அப்புறம் டென்ஷன் ஆக வேண்டியது, இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு எங்கே திங்ஸ் எடுக்கிறோமோ அதே இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கு அம்மா வந்திருந்தாங்க. ஸோ இட்லி பொடி வந்துட்டு செஞ்சு கொடுத்தாங்க. டெய்லி சட்னி அந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இட்லி பொடி அப்படின்னா தோசை சுட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு போயிடும்ல. அதனால் அம்மாட்ட கேட்டேன். ஸோ இட்லி பொடி பண்ணி கொடுத்தாங்க. ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், லைக் என்னென்னலாம் போடணும், இன்க்ரீடியன்ட் வேணும்னா கேளுங்க, நான் அதையும் சொல்கிறேன் நெக்ஸ்ட் விலாகில். நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி வர மாட்டேங்குது. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா வேலை ரொம்ப ஈஸிங்க. ஒரு இட்லியோ இல்லை தோசையோ சுட்டோம் அப்படின்னா இட்லி பொடியை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு
சாப்பிட்டோன்னா முடிஞ்சிடும். ஓகேங்க, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். See you, tata, bye, take care.